எனக்கு வருஷத்துக்கே ரிலாக்ஸேஷன் வந்து இந்த 9 நாள். ஏன்னா எல்லாம் நம்ம செட் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் என்னென்ன தீம் யோசிச்சு வச்சு, வருஷம் அதே வருஷம் ஒரு சமயத்துல தீம் பண்ணுவீங்க. வருஷம் வருஷம் ஒரு தீம். ஏன்னா வச்சுட்டு, அதே சமயத்தில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எல்லாரும் இன்வைட் பண்ணி, அந்த நம்ம வந்து இப்போ உள்ள பிஸி இதில் வந்து நம்ம வந்து போய் பார்க்க முடியறதில்ல. நம்ம அத்தையை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும், பெரியம்மா பார்க்கலாம் முடியாது. ஏன்னா இந்த நேரத்தில் வந்து நம்ம எல்லாரையும் இன்வைட் பண்ணி, அவங்கெல்லாம் வந்து ஏன்னா அவங்களோடலாம் பேசிக்கிட்டு இருந்து, இதெல்லாம் பெரிய ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இது ஒன்று. இது மட்டும் இல்லாமல் என்னன்னா, இந்த நவராத்திரி நேரங்களில் தான் வந்து நம்ம குழந்தைங்கள வீட்டில் எல்லாம் அவங்களெல்லாம் வந்து ஈடுபடுத்தணும். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆன்மீக உணர்வு, இறை நம்பிக்கை இதெல்லாம் வரும். சின்ன வயசுலேயே வந்து சாமி பக்தியாக இறை நம்பிக்கையை வளர்த்தோன்னா பின்னாடி வந்து அவங்க பெரிய பெரிய தவறுகள் எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்குள்ள பிளட்லேயே ஊறி போயிடும். நல்லவங்களா நம்ம இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இந்த ரிலாக்ஸேஷன் ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த குழந்தைங்கள நம்ம ஈடுபடுத்துகிறோம்ல, இதில் வந்து அவங்க நிறைய அவங்களோட க்ரியேட்டிவிட்டி நல்லா வந்து டெவலப் ஆகும். அவங்களே என்ன பண்ணுவாங்க, நாங்கள் பார்க்கில் இப்படி பண்ணுறோம் அப்படி நிறைய இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் ஐடியாஸ் கொடுக்குறாங்க. ஐடியாஸ். ஆமாம். பாரம்பரியமான கேடிவி ட்ரூ வேல்யூ கிரவுண்ட் ஆயில்.